ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் பட்டர் நான், சப்பாத்தி, ரைஸ் வெரைட்டிஸ்க்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடக்கூடிய வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தாஹி பன்னீர் மசாலா, அதாவது தயிர் பன்னீர் மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பன்னீர் 500 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வார்ம் வாட்டரில் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்படி பண்ணால் நல்ல சாஃப்டான பன்னீர் இருக்கும். மசாலாவில் நல்லா ஊறி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். முந்திரி பருப்பு 12 எடுத்து நல்ல சூடான தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி கஷ் பண்ணது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் பன்னீர் பீசஸ் போட்டு மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வைங்க. அது ஊற நேரத்திலேயே கேஷ்யூ சோக் பண்ணதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. அதோட பால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கெட்டியான தயிர் 1.5 கப் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன்ல தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல பன்னீர் துண்டுகளை போட்டு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி கவனமாக திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி பவுலில் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கிங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுங்க. பட்டர் மெல்ட் ஆகவும் சீரகம் 1 டீஸ்பூன் போடுங்க. அதோட பொடியாக கட் பண்ண பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக கட் பண்ண இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி இலை 2, காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரை வதக்குங்க. இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப் சேர்த்து வெங்காயம் கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கவும் பிரியாணி இலையை எடுத்துருங்க. ஏன்னா அதோட ஃப்ளேவர் எண்ணெயிலேயே இருக்கும். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ண தயிர் ஆட் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண அந்த பவுல்லையே 1/2 கப் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
இதோட அரைச்ச முந்திரி பருப்பு சேர்த்து கைவிடாமல் கிளறுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விடாமல் மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல சில்கியான கிரேவி வரணும்னா விடாமல் மிக்ஸ் பண்ணணும். கிரேவி கொதிக்க ஆரம்பிக்கவும் பச்சை மிளகாய் 2 பாதியாக ஸ்லிப் பண்ணி சேருங்க. அதோட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண பன்னீர் சேர்த்துருங்க. இப்போ ஃப்ளேம் லோவாக வச்சுட்டு 5 நிமிஷம் கிரேவியில் பன்னீர் நல்லா குக் பண்ண விடுங்க. பாருங்கள், கிரேவி எவ்வளோ ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குது. தயிர் பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பரிமாறத்துக்கு முன்னாடி விப்பிங் க்ரீம் இந்த மாதிரி மேலே ஊற்றி புதினா இலை வச்சு டெக்கரேட் பண்ணால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தாஹி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பட்டர் நான், புல்கா, சப்பாத்தி, ரைஸ் வெரைட்டிஸ் கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். முந்திரி பருப்பு அரைச்சி ஆட் பண்ணுறதுனால நல்ல டேஸ்டியான கிரேவி இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் காமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். செல்வி செமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட் செஞ்சுக்க மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.